வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசிசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். தாத்தா பாட்டி ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் முத்து வந்து கூட்டிட்டு வராரு. வந்த உடனே தாத்தா கிட்ட சொல்றாரு, தாத்தா நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க தாத்தா, ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நல்ல இடமா பார்த்து நானே உங்களுக்கு கடை வச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தாத்தா, ரொம்ப நன்றிப்பா, இந்த காலத்துல என் பசங்களே என்ன கை விட்டுட்டாங்க, ஆனா நீங்க பாருங்க என்ன எவ்வளவு பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சரி தாத்தா நீங்க பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி முத்தும் வராரு. வந்த உடனே இந்த மாதிரி கடை வச்சாகணுமே, சரி நம்ம ஒரு நல்ல இடமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல இடமா பாக்குறாரு. பார்த்த உடனே கடையும் வைக்கிறாரு. அந்த இடத்துல வச்ச உடனே தாத்தா பாட்டி சர்ப்ரைஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி அவரை போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே, பாட்டி தாத்தா வாங்க, உங்களுக்கு நான் கடை வச்சிருக்கேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னே தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் போச்சு. ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப முத்து மீனா என்ன சொல்றாங்கன்னா, தாத்தா பாட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நாங்க நீங்க போய் உட்காருங்க, நாங்க பொருள் எல்லாம் எடுத்து வந்து உங்க கடையில வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவங்க போய் உட்காந்துருக்காங்க. முத்து மீனாவும் ஒரு ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மீனா கையில ஒரு போன் மாட்டுது. இது அவர் போன் மாதிரி இருக்கே, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அது முத்தோட போன். இங்க கொஞ்சம் வாங்க, உங்க போன் மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டான் முத்து, என்ன மீனா சொல்ற, ஏன் போனா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அது பார்க்கும்போது அது முத்துவோட போன் தான். முத்து யோசிக்கிறாரு, இது இப்படி தாத்தா பாட்டி கிட்ட வந்துருச்சு, சரி வா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி போன் எடுத்துட்டு போய் கேட்கறாரு. தாத்தா உங்க பையில அந்த போன் இருக்கே உங்களுதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த தாத்தா சொல்றாங்க, இல்லையப்பா, ஏதோ ஒரு பொண்ணு விட்டுட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், சரி நாங்க இல்லப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்றாரு. இது கேட்ட பாட்டி, தம்பி அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒரு பொண்ணு செப்பல் தைக்க வந்துருச்சு, அந்த பொண்ணு போற வழியில போனை விட்டுட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா என்னாச்சு, ஏன் நீ கேக்குற அப்படின்னு சொல்லி முத்துவை கேக்குறாங்க. அப்போ முத்து சொல்றாரு, இது என்னோட போன் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாட்டி, அவ்வளோப்பா உன் போன் கிடைச்சிருச்சுப்பா திருப்பி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. சரி தாத்தா பாட்டி நீங்க இருங்க, நான் போயிட்டு நாளைக்கா வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி 2 பேருமே வராங்க. வந்த உடனே முத்து யோசிக்கிறாரு, என்ன யார் எடுத்திருப்பான், அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாருமே இல்லையே என் பக்கத்துல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அதே டைம்ல போன் சார்ஜர் பண்ணி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே போன் எடுத்து பார்க்கலாமே சொல்லி எடுத்து பார்க்கும்போது அந்த நேரத்துல வித்யா ரோஹினி எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு, அது ரீசெண்டா எடுத்த போட்டோ இருக்கு. இன்னும் என் போன், இவங்க 2 பேரும் எடுத்த போட்டோ என் போன்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கிறாரு. சரி நம்ம டேட்டை பார்ப்போம், எப்போ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பார்க்கும்போது தொலைஞ்சு அடுத்த நாள்ல இந்த போட்டோ எடுத்திருக்காங்க. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்ப எடுத்தது வித்யா அப்படின்னா ரோஹினி தான் இல்ல. சரி நம்ம தாத்தா பாட்டி கிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி தாத்தா பாட்டி கிட்ட போய் காமிக்கிறாங்க. பார்க்கும்போது வித்யாவை கை காமிக்கிறாங்க, இந்த பொண்ணு தான் விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சரி நான் இன்னொன்று போய் அவகிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லி முத்து மட்டும் கிளம்பி போறாங்க. அப்போ வித்யா கேட்கறாங்க, வாங்க முத்து என்ன புதுசா இங்க வந்திருக்கீங்க, மீனாலா இங்க வரலையே அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, நான் மீனாவெல்லாம் தேடி வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. என்னங்க என்ன ஆச்சு, ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறாங்க. இப்போ முத்து அந்த போன் எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா வித்யாக்கு என்ன பண்றேன்னு தெரியல, வேர்த்து கொட்டுது, எப்படா இவங்கிட்ட இந்த போன் கிடைச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. முத்து கேட்கிறாரு, இது எப்படி கிடைச்சு தானே யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி முத்துவும் கேட்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.